செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சாட்சியிடம் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குல அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சிகள் மீதான விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் செந்தில் பாலாஜி மீதான இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட தொடங்கியது. இந்த வழக்கில் முதல் சாட்சியமாக அப்போது சேர்க்கப்பட்டிருந்த கரூர் சிட்டி யூனியன் வங்கியினுடைய தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தினை தற்போது வழங்கி வருகிறார். வங்கி தலைமை மேலாளர் அளித்த பதில்கள் சிலவற்றுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு ஆட்சேபம் தெரிவித்தது. என்றால் அது போன்ற எந்தவித நடவடிக்கையும் தன் மூலமாக யாருக்கும் தெரிவிக்கவில்லை என்பன போன்ற கருத்துக்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியதை அடுத்து இந்த வழக்கை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு நீதிபதி தற்போது ஒத்திவைத்திருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வழக்கை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து இந்த செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலையும் 55வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.